எதற்காக இந்த கொள்கையை பின்பற்றுகிறோம்? ஏன் பல திருமணங்களில் கலந்து கொள்வதில்லை? எதற்காக சில வியாபாரங்களில் இருந்து விலகி நிற்கிறோம்? சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறதா? முத்தும் பவளமும் நிறைந்த அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறதா? கைகளுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் தண்ணீர் குடிப்பதற்கும், அங்கே இருக்கக்கூடிய பல வகைகளை சுவைப்பதற்கும், அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளில் சாய்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வதற்கும், அழகிய துணைகளோடு வாழ்வதற்கும், பட்டாடைகளை அணிந்து கொள்வதற்கும், எந்த நேரத்திலும் சலாம் சலாம் என்று சாந்தியோடு வாழ்வதற்கும் எந்த பொறாமையும் கோபமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குமே. ஆனால் நபி வழியை தவிர்த்து வேற எதை பின்பற்றினாலும் அது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் நபி வழி. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே வைத்துக் கொள்ளக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் நபி வழியில் நடக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டு கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்மை போன்று ஏராளமான அமைப்புகளும் நபி வழியில் இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றன. எது நபி வழி என்பதையும் நாம் ஏன் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் மரணித்து நம்மை அடக்கம் செய்ததற்கு பிறகு நம்மிடம் கேட்கப்படக்கூடிய சில கேள்விகளில் மிக முக்கியமானது நம்முடைய இறைவனை பற்றியும் நம்முடைய தூதரை பற்றியுமான ஒரு கேள்வி. மன் ரப்புக்க மா தீனுக்க என்று கேட்கப்படக்கூடிய அந்த கேள்வியில் உங்களுடைய தூதர் யார் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்கப்படுகின்றது. திருமறை குர்ஆனில் இறைவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அப்போ தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே கூடியும் இருக்கின்றோம். அந்த பிரச்சாரத்தை தான் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டும் இருக்கின்றோம். அப்போ நாமும் நபி வழியைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்றோம். மற்றவர்களும் நபி வழியைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். நாம் எவ்வாறு வித்தியாசப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு முழுமையாக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இறைவன் திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் இதை தெளிவுபடுத்துகின்றான். முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் எதையும் சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. தங்களுடைய புரிதல்களை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதையும் திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்கின்றது. இந்த மார்க்கத்திற்கு முழு அதிகாரம் படைத்தது யார்? இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமானது என்றால் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகின்றான் 39வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமானதென்றால் இந்த அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் உணவளித்து நம்முடைய மூச்சுக்காற்றை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. மற்றவர்களுக்கு சொந்தமானதை விட இது எப்படிப்பட்டதென்றால் நமக்கு அனைத்தையும் கொடுத்து அவனுக்கு நிகராக எந்த சக்தியும் இல்லாத ஈடு இணையற்ற ஒரு சுப்ரீம் பவருக்கு சொந்தமானது இந்த மார்க்கம். இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, இதை யாரும் தீர்மானிக்க முடியாது, இதில் யாரும் தங்களை பொறுப்பாளிகளாக்கிக் கொள்ள முடியாது. பொறுப்பாளிகளை பின்பற்றுவதும் இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இதுதான் மார்க்கம் என்று சொல்வதை இறைவன் சொல்வான்.
ஒரு சிலரின் மூலமாக சொல்வான், அவர்களின் மூலமாக மட்டும்தான் சொல்வான். அவ்வாறுதான் இந்த மார்க்கம் பதியப்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பக்கூடிய நேரத்தில், சொர்க்கத்தை விட்டு நீங்க போயிடுங்க, உங்களுக்கு என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும் என்று இறைவன் சொன்னான். அந்த வழிகாட்டுதலை ஒவ்வொரு காலத்திலும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதற்காகத்தான் இறைவன் நபிமார்களை அனுப்புகிறான். நபிமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நபிமார்கள் மட்டும்தான் வகியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வகியை பெறக்கூடியவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய வழிகாட்டுதலை பெற முடியும். மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் நபிமார்கள் கூட ஒரு சில நேரங்களில் சருகலாம். அதை திருத்தக்கூடிய இடத்தில் இறைவன் உடனடியாக இருக்கிறான். அதை சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அதை உடனடியாக திருத்தி திருமறை குர்ஆனில் இறைவன் வசனங்களையும் இறக்கியும் இருக்கிறான். இந்த பாதுகாப்பு என்பது உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை என்பதை நீங்களும் நானும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இந்த வஹி என்கின்ற ஒன்று தூதர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இல்லை. தூதர்கள் மட்டும் பெறக்கூடிய ஒன்று, தூதர்களிடமிருந்து மட்டும் வரக்கூடிய வழிகாட்டுதல் நபிமார்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்ப நபி வழியில் நிலைத்திருப்போம், நபி வழியை பின்பற்றுவோம் என்றால் நபி எதை சொன்னார்களோ அதை பின்பற்றுவதுதான் மார்க்கம். ஆனால் இன்றைக்கு பல அமைப்புகள் சில விஷயங்களை பின்பற்றுகிறார்கள், அது நபி சொன்னதா என்று பார்ப்பதில்லை. தோழர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள். நபி தோழர்கள் சொல்வதோடு அவர்களுக்கு பின்னர் வந்த மற்றவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். தாபியீன்களை, தபகு தாபியீன்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இது மார்க்கமா என்றால் இது மார்க்கம் இல்லை. இது மார்க்கம் இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹி என்பது நின்றுவிட்டது. அதற்காகத்தான் சஹாபாக்கள் எல்லாம் அழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை குறித்து புரிந்து கொண்ட நேரத்தில் சில சஹாபாக்கள் அழுதார்கள். ஏன் என்று காரணம் கேட்டபோது, இறைவனிடம் இருந்து வரக்கூடிய வஹியினுடைய தொடர்பு நின்றுவிட்டது என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி அழுத ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அந்த வஹி என்கின்ற பாதுகாப்பு நின்றுவிட்டதற்கு பிறகு எதுவெல்லாம் மார்க்கமாக சொல்லப்படுகிறதோ, அது யார் வாயிலிருந்து சொல்லப்பட்டாலும் அதை நாம் பின்பற்றுவதற்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது. இறைவன் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றான். மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அவனை அல்லாதவர்களை நீங்கள் யாரையும் பொறுப்பாளர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அந்த பொறுப்பாளர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்போ நம்ம கிட்ட சில கேள்விகள் வரும். சஹாபாக்களை நம்ம பின்பற்றக்கூடாதா? சஹாபாக்களை பின்பற்றுவதை வைத்து ஒரு சில வாசகங்களை சொல்கின்றார்களே, அவர்கள் சொல்வதை நாம் பின்பற்றக்கூடாதா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல விஷயங்களை அவர்கள் சொல்வதில்லை, பல விஷயங்களை அவர்கள் பின்பற்றுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சில இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை சொல்வதற்காக வந்ததில்லை. ஏன்னா நம்ம சில நேரங்களில் என்ன யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது என்றால், அவர்களும் நம்மளை மாறித்தானே, அவர்களும் நம்மளை மாதிரி ஒரு சகோதரர்கள் தானே, அவர்கள் சொல்வதிலேயே என்ன தப்பு, அவங்களும் அல்லாஹ் ரசூலும் சொன்னதாகத்தானே சொல்றாங்க என்று நம்மில் ஒரு சிலருக்கு தகவல்கள் மனதில் வந்து போகுது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்வது புதிதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மட்டும்தான் பின்பற்றுவோம், மற்றவற்றை நாம் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்வது புதிது இல்லை. இதை நாம் செய்யவில்லை, இதை சஹாபாக்களிலே ஒரு சிலர் செய்திருக்கிறார்கள். தமத்தும் ஹஜ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை குறித்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்பட்ட போது, ஆமா தமத்தும் ஹஜ் செய்யலாம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். சொன்ன உடனே அந்த சஹாபி கேட்கிறாரு, இல்லையே உங்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமத்தும் ஹஜ்ஜை பற்றி இவ்வாறு சொல்லலையே அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்தும் ஹஜ்ஜை செய்யலாம் என்று சொல்லியதற்கு பிறகு என் தந்தை சொல்வது என்ன என்கின்ற கேள்வியை கேட்டார். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய பிள்ளை எதிர்த்தார். இதைத்தான் நாம் இன்னைக்கு செய்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒன்று இருக்கும் போது அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அதற்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அதை பின்பற்றுவதற்கு தேவையில்லை என்பதை நாம் இன்றைக்கு செய்யவில்லை.
1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்களில் பலர் இதை செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்த தாபியீன்களில் பலர் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று பலர் சொல்கிறார்கள், ஆனால் பின்பற்றுவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இப்போ சஹர் உணவு, இந்த சஹர் நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய வழக்கம் இறைவனுடைய அருளால் இந்த அமைப்பில் மட்டும்தான் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. அல்லது யார் நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சிலர் சொல்கின்றார்களோ அவர்கள் அதை பின்பற்றுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த சஹர் நேரத்தில் 2 பாங்கு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இருக்கிறது. அப்ப அதற்கு என்ன சிலர் பதில் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் அது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம், அன்றைக்கு அது தேவைப்பட்டது, ஏன் மக்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருந்துச்சு, அதனால அந்த காலத்தில் நாம அதை செய்தோம். இன்றைக்கு அதற்கான தேவை என்பது இல்லை, எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, அலாம் இருக்கு, அது போதுமானது என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இப்ப ரிமைண்டர் அலாம்லாம் இருந்துச்சுன்னா தொழுகைக்கு பாங்கு சொல்ல வேண்டியது இல்லையா, அது கூட தான் கரெக்டாக மொபைலில் வந்து அழகா வந்து பாங்கெல்லாம் சொல்லுது, ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் பாங்கு சொல்லப்படுகிறது, அப்போ சொல்ல வேண்டியது இல்லையா? இது நபி வழியா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களா இல்லையா? நபி வழியை, நபி மொழியை, சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டுமா வேண்டாமா? ஜமாத் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதை ஹயாத்தாக்கி இருக்கிறது, இன்றைக்கும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். புகாரியில 621 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பிலால் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்கு உங்களை உண்மதில் இருந்து தடுத்து விட வேண்டாம், ஏனெனில் அவர் இரவிலேயே பாங்கு சொல்வது உங்களில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்போர் திரும்பி வருவதற்காகவும் உங்களில் தூங்கிக் கொண்டிருப்போரை உணர்த்துவதற்காகவும் தான் என்று இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ் சொல்லப்படுது, இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களோ அவையெல்லாம் பின்பற்ற தகுதியானவை, நாம் பின்பற்ற வேண்டியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக மாற்றமாக யார் சொன்னாலும் அதை கேட்க வேண்டியதில்லை. இதை இன்றைக்கு இந்த ஜமாத் என்பது பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி திடல் தொழுகை, திடல் தொழுகை என்கின்ற ஒரு நடைமுறையை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த ஜமாத்து பின்பற்றுகின்றது, மற்ற அமைப்புகள் இதை பின்பற்றுவதில்லை. அந்த விஷயத்திற்கு அவர்கள் யாரை பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், சவுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பொறுப்பாக்கிக் கொள்கிறார்கள். சவுதியில் நடக்கிறது சரியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெருநாள் வந்துவிட்டால் அதற்கு நீங்கள் திடலுக்கு விரையுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களும் அந்த திடல் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதுல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணிற்கு தேவையான ஆடைகள் இல்லை என்றால் அவர்களினுடைய தோழியர் அந்த ஆடையை தரட்டும், அந்த பெருநாள் திடல் தொழுகையில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. மாதவிடாய் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கூட அந்த திடல் தொழுகையில் கலந்து கொள்வதன் மூலமாக அந்த பெருநாளினுடைய சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பவை இன்றைக்கு மாற்றப்பட்டு பள்ளி வாசல்களில் தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது சரியான ஒரு நடைமுறை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாம் சில நேரங்களில் சொல்லும் போது, எப்ப நாங்க ஒரு சில விஷயங்களை சொல்றோம், நீங்க நபி வழி என்று சொல்கின்றீர்கள், ஆனால் நபி வழியை பின்பற்றுவதில்லை, சஹர் நேர பாங்கு உங்களால் பின்பற்றப்படுவது இல்லை, திடல் தொழுகை உங்களால் பின்பற்றப்படுவது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு விட சொன்னார்கள், மாதத்தை பிறையை பார்ப்பதனுடைய அடிப்படையில் கணக்கிட சொன்னார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒருத்தங்க அந்த கேலண்டரை பார்த்து கணிக்கணும் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இந்த கேலண்டரை பார்த்து கணிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த கேலண்டர் யார் அறிமுகப்படுத்தியது, அந்த கேலண்டர் யார் மூலமாக வந்தது, எந்த கேலண்டரை வைத்தவர்கள் கணிக்கின்றார்கள், எல்லாத்தையுமே டெக்னாலஜியின் அடிப்படையில் கவனிப்பதும் கேலண்டரின் அடிப்படையில் கவனிப்பதும் மார்க்கெட் அடிப்படையில் சரியானதா? இப்போ கேலண்டர் அடிப்படையில் கண்ணாடி இந்த டெக்னாலஜியை வைத்து நாம் கணிப்பதாக இருந்தால் பல விஷயங்களை நம்ம கணிச்சுட்டு போயிடலாமே. எல்லா விஷயங்களும் டெக்னாலஜி அடிப்படையில் கணிக்கப்படுகிறதா? எல்லா விஷயங்களையும் டெக்னாலஜி அடிப்படையில் அவர்களுக்கு எதெல்லாம் சாதகமாக வருகிறதோ, எதெல்லாம் சவுதியை ஒத்து இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் பின்பற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம்.
உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த கேலண்டர் விஷயத்தை வைத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கேலண்டரை யார் அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது என்றால், அப்துல் கரீம் அல் அவுஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாத்திகரால் அந்த பிறை பார்க்கக்கூடிய அந்த கேலண்டர் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 4000த்திற்கும் அதிகமான ஹதீஸ்களை அவர் உள்ளே நுழைத்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் இவர் கூஃபாவினுடைய கவர்னர் அபு ஜஃபர் என்பவரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை என்றால், எனக்கு எப்படி நீங்கள் மரண தண்டனை கொடுக்க முடியும், நான் இறக்காதவன், சாகாவரம் பெற்றவன் என்கின்ற ஒரு வார்த்தையை யார் சொல்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த கேலண்டரை வைத்து இவர்கள் இன்றைக்கு இந்த பிறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, பிறைகளை கணிக்கிறார்களோ, அந்த கேலண்டர்கள் என்பவை இப்படிப்பட்ட ஒரு நாத்திகரால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது வரலாறுகள்ல. அவர் என்ன சொல்றாரு, 4000 ஹதீஸ்களை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த 4000 ஹதீஸ்களில் பல ஹலாலை ஹராமாக்குகிறது, ஹராமை ஹலாலாக்குகிறது என்று சொல்கின்றார். நோன்பு தினத்தன்று பெருநாள் வைப்பதும் பெருநாள் அன்று நோன்பு வைப்பதையும் நான் அனுமதிக்கிறேன் என்கின்ற வார்த்தை மரண சாசனமாக இந்த அப்துல் கரீம் அல் அவுஜா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் சொன்னதாக வரலாற்றிலே நாம பார்க்கின்றோம். இந்த கேலண்டர் தான் இன்னைக்கு பின்பற்றப்பட்டு பிறைகள் என்பவை பார்த்து கணிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க, மேகை மூட்டமாக இருந்தால் மாதத்தை நீங்கள் 30ஆக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தெளிவுபடுத்தியதற்கு பிறகு மக்களின் மத்தியில் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். அதை தாண்டி மார்க்கத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது என்று சொல்வதற்கு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. கூட்டாக சேர்ந்து இஜ்மாவாக ஒரு முடிவெடுக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் இந்த விஷயங்களை பின்பற்றலாம். இஜ்மா என்கின்ற ஒரு வார்த்தையை பின்பற்றுகிறார்கள். சரி, இஜ்மானா என்ன? இஜ்மா சில பேர் இஜ்மா சஹாபாக்களினுடைய கூட்டு கன்சென்சஸ், எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு முடிவு என்று சலஃபிகளில் ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது சஹாபாக்கள் மட்டும் இல்லை, சஹாபாக்களும் தாபியீன்களும் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இல்ல சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள் 3 பேரும் சேர்ந்து என்று சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இமாம்களையும் நாம் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதைத்தான 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சுன்னத் ஜமாத் சொல்லிட்டு இருந்தான். 50 வருடத்திற்கு முன்னாடி சுன்னத்து ஜமாத் எதை சொன்னார்களோ அந்த சொன்ன விஷயத்தை வேறு வடிவில் நீங்கள் சொல்கின்றீர்கள். அதை நீங்கள் மார்க்கமாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இருக்கிறது. இது மார்க்க அடிப்படையில் சரிதானா என்பதை பார்க்கணும். ஒரு விஷயம், இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒருமித்து சொன்ன ஒரு கருத்து என்ன? இருக்கக்கூடிய சஹாபாக்கள், தாபியீன்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து சொன்ன ஒரு கருத்து என்ன? இல்ல சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள் 3 பேரும் சேர்ந்து சொன்ன ஒரு கருத்து என்ன? ஏதாவது ஒரு கருத்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? பல விஷயங்களில் முரண்பட்டு இருக்கிறார்கள். மனிதர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பல விஷயங்களில் முரண்பட்டு இருக்கிறார்கள். நமக்கு முன்னாடி பேசக்கூடிய சகோதரர் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மரணிக்கவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். யாராவது மரணித்து விட்டேன் என்று அவர் சொன்னாரோ ஆனால் அவர் என்னுடைய வாளுக்கு இரையாவார் என்று வாளை வைத்துக் கொண்டு மக்களை மிரட்டக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்பதை மனதார நம்பக்கூடியவர்களாக சஹாபாக்கள் சிலர் இருந்தார்கள். அபூபக்கர் அந்த நேரத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போட்டு பேசியதனுடைய அடிப்படையில் அன்றைக்கு சூழல் மாறியது. அப்ப சஹாபாக்கள்ல சில விஷயங்களை புரிந்து கொள்வதில் மாற்று கருத்துகள் இருந்திருக்கிறது. இப்ப நம்ம எப்படி நம்ம ஒருமித்த கருத்து என்கின்ற முடிவை எடுக்க முடியும்? காலம் முழுவதும் மாற்று கருத்துக்களோட வாழ்ந்த நிலை என்பதெல்லாம் இருந்திருக்கிறது. மாற்றிக்கொண்ட நிலையும் இருந்திருக்கிறது, மாற்றிக்கொள்ளாமல் மரணித்த நிலையும் இருந்திருக்கிறது. இப்ப எதை வைத்து நாம் புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி என்பது நாம வரணும். யாரும் சாதாரண நாட்கள் இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு ஞானம் பெற்று மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்து தியாகத்திற்காக உயிரை விடுவதற்கு துணிந்து எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாரான ஒரு கூட்டம். பொதுவாகவே நம்ம இந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசினோடனே நம்ம மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படும்னா, இவர்கள் சஹாபாக்களை திட்டுகிறார்கள், இவர்கள் சஹாபாக்களை குறித்து தவறாக பேசுகிறார்கள் என்கின்ற விஷயம்லாம் நம்ம மேல வைக்கப்படும். சஹாபாக்களை யாரும் திட்டல. மார்க்கத்தினுடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை பெறுவதற்கான வகை என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நபிமார்கள் மட்டும் சொல்வதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது சஹாபாக்களை திட்டியதாக ஆகாது. இப்னு உமர் அதைத்தான் சொன்னார். தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய உமர் சொல்வதை நான் பின்பற்ற மாட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றுவேன் என்று சொன்னார்.
அப்போ இந்த விஷயங்களில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயத்துல ரெண்டு கருத்து. இஹ்ராம் கட்டிய நிலையில் திருமணம் செய்ததாக மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் திருமணமான மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இஹ்ராம் கட்டிய நிலையில் திருமணம் செய்யவில்லை. இப்போ ரெண்டு விதமான கருத்து இங்க வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குளிப்பு கடமையான நிலையில் தயமும் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை குறித்து உங்களுடைய நிலை என்ன என்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இல்ல, தயமும் செய்ய கூடாது, நீங்கள் குளிக்கணும் என்று சொல்றாங்க. இல்லையே, இவ்வாறு அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட இந்த விஷயம் போயிருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க. அப்போ உடனே அவர் 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை எடுத்து போட்டு இதுல மிக தெளிவாக, திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக குளிப்பு கடமையானால் நீங்கள் தயமும் செய்து கொள்ளலாம் என்கிற வாசகம் அப்படியே இருக்கிறது, இதனுடைய நிலை என்ன என்று கேட்கிறார். அப்ப கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன்ல இருக்கு, ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லலாம்ல. அப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல அது கரெக்ட், குர்ஆன்ல இருக்குது, நாம இப்ப அவங்களுக்கு தயமம் பண்ணுவதை அனுமதிச்சோம் சொன்னா சோம்பேறித்தனம் பட்டுட்டு எல்லாம் தயமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை மறுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? நோக்கம் அவர்களுக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் சொன்ன செயல் சரியானதா என்றால் அது சரியானது ஒன்று இல்லை என்பதை இப்படி பல விஷயங்களில் மாறுபட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் மார்க்கத்தினுடைய அடிப்படையே மாற்றக்கூடிய சில விஷயங்களை கூட புரிதல் குறைபாடுகள் என்பது இருந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது 53வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்துல ஒரு வாசகம் வருகிறது. அந்த வாசகம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை பார்த்ததை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாசகம். ஆனால் அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை உள்ளத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததாக அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்தினுடைய 284வது வசனமாக இந்த வசனம் என்பது இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அப்போ ஒரு விஷயத்தில் சஹாபாக்கள் பல நேரங்களில் ஒன்றுபட்டதில்லை, பெரும்பான்மையான நேரங்களில் மாறுபட்டு இருக்கிறார்கள். இஜ்மாக்கள் என்பவை இல்லை. எந்த அளவிற்கு என்றால், அஹ்மது இமாம் சொல்றாங்க, இஜ்மா என்று யார் ஒருவர் சொல்கின்றாரோ அவ்வாறு செய்யக்கூடியவர் பொய்யர் என்று சொல்றாங்க. பொய்யர் என்று சொல்றாங்க. ஆனால் இவர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை பலர் பின்பற்றுவதற்கும் பலர் அது குறித்து கேட்பதற்கும் என்ன ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய தோரணை, அவர்களுடைய அவங்க சொல்லக்கூடிய விதம் என்பது ஈர்க்கக்கூடிய வகையில் பேசுவதாக இருக்கு. ஒரு தலப்பாகை அதற்கேற்ற மாதிரி கட்டிக்கொள்வது, ஆடையில நீங்களும் நானும் சமமில்லை என்கின்ற ஒரு சூழலை காட்டுவது. ரசூலுல்லாவோட நீங்க பெரியாளா? ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? அவங்க என்ன தனி தர்பார் நடத்தினாங்களா? 4 அடி மேல உங்களை விட அதிகமா உட்கார்ந்து இருந்தாங்களா? மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மக்களோடு மக்களாக கலந்திருந்த ஒரு மக்கள் தலைவனை குறித்து பேசக்கூடியவர்களுடைய நடை, உடை, பாவனை என்பவை சாதாரண மனிதர்களில் இருந்து மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். தாங்கள் தனியானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் முயல்கிறது. அவ்வாறு காட்டிக்கொள்வதன் மூலமாக தாங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் சரி என்று மக்களின் மனதில் பதிய வைப்பதற்குண்டான ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அவன் பண்றான். அதை நாம் என்ன நினைக்கிறோம்? இப்படி இருந்தா கரெக்டா தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளில் உண்மை இருந்தது, சத்தியம் இருந்தது. திருமறை குர்ஆனை சொன்னார், மக்களோடு மக்களாகத்தான் வாழ்ந்தார். அவருக்கு அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய நேரத்திலும் அதை தூக்கி எறியக்கூடியவராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, ஊருக்கு கொஞ்சம் தள்ளி, மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து தள்ளி நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து தரட்டுமா என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இல்ல, மக்களோடு மக்களாக வாழ்வதற்கே நான் விரும்புகிறேன். என்னுடைய கால்களின் மீது அவர்களுடைய கால் உரச, என்னுடைய ஆடைகளை அவர்கள் பிடித்து இழுக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமாகவே மக்களோடு மக்களாகவே வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்ன ஒரு மக்கள் தலைவரை பற்றி சொல்லக்கூடியவர்கள் தோரணையினால், நடை, உடை, பாவனையினால் மார்க்கத்தை சொல்லக்கூடாது. சத்தியம் எது, உண்மை எது என்பதை திருமறை குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறீர்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டதற்கு பிறகு அதை எப்பாடுபட்டாவது நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் என்பதில் தான் சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள். அதில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை ஃபதஹ் என்கின்ற இடத்திலும் கைபர் என்கின்ற இடத்திலும் போரில் வெற்றி பெற்ற அந்த கனிமத்து பொருட்களை விட்டு சென்றிருக்கிறார்களே, அந்த கனிமத்து பொருட்களை எங்களுக்கு தாங்களே, 1/5 எங்களுக்கு தாங்களே என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் என்ன வார்த்தையை சொன்னாரு? நபிமார்களினுடைய சொத்துக்கள், அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது, வாரிசுரிமை என்பதில் கேட்க முடியாது, அது சதக்காவாகத்தான் கொடுக்கப்படும், உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். யார்? சொர்க்கத்தினுடைய தலைவி என்று அழைக்கப்பட்டவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால் தாக்கப்பட்ட போது அவருக்கு துணையாக நின்றவர், அவருடைய கழுத்தில் ஒட்டக குடலை மாட்டி அவரை பார்த்து எதிரிகள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவருடைய முன்னணியில் நின்று அவர்களை எதிர்த்தவர், அவர்களை தூற்றியவர், இறுதி காலம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பல துயரங்களை பொறுத்துக் கொண்டவர், கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்தவர், அரைப்பதற்கு ஒரு அரவ மிஷின் மாதிரி ஒரு அரைச்சி கையெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அடிமையை தாருங்கள் என்று அனுமதி கேட்கக்கூடிய அளவிற்கு சிரமங்களில் வாழ்ந்தவர் போய் தன்னுடைய தந்தையினுடைய சொத்துல கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அதை கொடுக்க மாட்டேன்னு அபூபக்கர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுத்திருக்க நான் அதை கொடுக்க மாட்டேன் என்று எதை சொன்னாரோ அதுதான் நம்முடைய வழி. முகதாட்சண்யம் அதெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா செய்யணும். தாபியீன்கள், தபகு தாபியீன்கள், சஹாபாக்கள் நல்லவர்கள் தான், வல்லவர்கள் தான், தியாகம் செய்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் சொல்வது மார்க்கம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. திருமறை குர்ஆன் அவ்வாறு சொல்லவில்லை. இந்த மார்க்கத்தை இறைவன் முழுமைப்படுத்தி விட்டதாக அறிவித்ததற்கு பிறகு மார்க்கத்தில் ஒன்றை புதுமையாக ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதைத்தான் நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. அப்ப இப்படி சொல்லக்கூடிய பல சகோதரர்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில், சமூகம் சார்ந்த விஷயங்களில் என்ன செய்யறாங்க? நபி வழியின்படி நடக்கணும், ரைட், நபி வழியின்படி நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, இஸ்லாம் என்பது மற்றவருடைய நலனை நாடுவது என்று சொன்னார்களே. நீட் என்கின்ற ஒரு போராட்டம் நடந்துச்சு, என்ன உங்களுடைய நிலைப்பாடு? வந்தே மாதரம் என்கின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்மை பல விஷயங்களை வணங்கக்கூடிய அளவிற்கு அந்த பாட்டில் பல விஷயங்கள் இருக்கிறது, அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கோயில் கருவறையில் வைத்து ஆசிஃபா என்கின்ற ஒரு பெண் கற்பழித்து கொல்லப்பட்டாலே அதை குறித்து உங்களுடைய பேச்சு என்ன? முகமது அஹ்லாக் என்கின்ற ஒருவன் அடித்து சாகடிக்கப்பட்டானே, அவர்களை குறித்து உங்களுடைய போராட்டம் என்ன? என்ஆர்சி, சிஏஏ என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்களை நாடற்றவர்களாக மாற்றுவதற்கு ஒரு வேலை நடந்தது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு உண்டான முத்தலாக்கு, அவர்களுக்கான ஹிஜாபு என்று ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வரும்போது அமைதி காத்துவிட்டு நபி வழி என்று நீங்கள் எவ்வாறு பேசுகிறீர்கள்? நபியினுடைய வழி எவ்வாறு இருந்தது என்றால், சமூகத்தினுடைய வழி அவருடைய வழியாக இருந்தது, சமூகத்தினுடைய கஷ்டம் அவருடைய கஷ்டமாக இருந்தது. ஏசி அறைகளில் அமர்ந்து கொண்டு மார்க்கத்தை சொல்லவில்லை, களத்தில் நின்று போராடக்கூடியவராக முகமது நபி இருந்தார். உயிரை கொடுப்பதற்கு துணியக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தன்னோடு வைத்திருந்தார். அந்த இடத்துல ஏன் பலர் நம்ம முன்னணியில் வரமாட்டாங்க என்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்கு. அப்ப நாம இந்த விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு சில பேர்கிட்ட என்ன சிக்கல் வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறோம், தௌஹீத் ஜமாத்துல இருந்தா இப்ப என்ன? தௌஹீத் ஜமாத்துல இருந்தா சொர்க்கம் போயிடலாமா? தௌஹீத் ஜமாத்தில் இருப்பது முக்கியம் இல்லை, தௌஹீத் கொள்கையில் இருக்கிறோமா, நபி வழியில் இருக்கிறோமா, தௌஹீத் ஜமாத் எதை சொன்னதோ அந்த கொள்கையில் நாம் இருக்கிறோமா? திருமணங்களில் ஏன் கலந்து கொள்ள கூடாது என்று நம்முடைய உள்ளங்களில் சில நேரங்களில் சலனம் வந்து போகிறதா இல்லையா? எதற்கு இந்த மண்டப திருமணங்களை குறித்து இவர்கள் இவ்வளவு எதிராக பேசுகிறார்கள் என்று சில நேரங்களில் சிந்தித்து பார்க்கிறோமா இல்லையா? ஜனாசா தொழுகை, இந்த தொழுகையை நாம கலந்து கொண்டால் என்ன தவறு என்று நம்முடைய உள்ளங்களில் சில நேரங்களில் கேள்வி வருகிறதா இல்லையா? உறவுகளை பேணித்தானே ஆக வேண்டும், அவர் செஞ்ச தவறு அவருக்கு, நாம விருந்துக்கு போனா என்ன தப்பு என்று ஒரு சில நேரங்களில் நாம் கேட்டுக்கொள்கிறோமா இல்லையா? கேட்டுக்கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சமூகம் அவ்வாறு இருந்ததில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்கு உரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகமாக நாம் வாழ வேண்டுமானால் அவர் சொன்ன விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்.
அவர் எதை சொன்னாரோ அதை கேட்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவதற்கு எந்த விஷயமும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று சொல்லப்பட்டது. யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு வர மறுத்தவராவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதே எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி கேட்டா சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்றது எதற்காக வாழ்றோம்? எதற்காக இந்த கொள்கையை பின்பற்றுகிறோம்? எதற்காக சில நேரங்களில் எளிமையான விஷயங்களை நாம் பின்பற்றுகிறோம்? எதற்கு பல பேரை புறக்கணிக்கிறோம்? ஏன் பல திருமணங்களில் கலந்து கொள்வதில்லை? எதற்காக சில வியாபாரங்களில் இருந்து விலகி நிற்கிறோம்? சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திடாத சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறதா? முத்தும் பவளமும் நிறைந்த அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறதா? கைகளுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் தண்ணீர் குடிப்பதற்கும், அங்கே இருக்கக்கூடிய பல வகைகளை சுவைப்பதற்கும், அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளில் சாய்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வதற்கும், அழகிய துணைகளோடு வாழ்வதற்கும், பட்டாடைகளை அணிந்து கொள்வதற்கும், எந்த நேரத்திலும் சலாம் சலாம் என்று சாந்தியோடு வாழ்வதற்கும் எந்த பொறாமையும் கோபமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குமே. ஆனால் நபி வழியை தவிர்த்து வேற எதை பின்பற்றினாலும் அது இல்லை. அவர்கள் அதை எந்த வடிவில் சொன்னாலும், என்ன பேக்கேஜிங்ல சொன்னாலும் அது மார்க்கமாகி விடாது, அது நபி வழியாகி விடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் நபி வழி. இப்போ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே வைத்துக் கொள்ளக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ், எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சொல்லக்கூடியவர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், எவ்வாறு இப்னு உமர் அந்த வார்த்தையை சொன்னாரோ அவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக. என்னுடைய தந்தை அவர் கலிஃபாவான இருக்கட்டுங்க, இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கட்டுங்க, அவர் ஒரு வழியில் வந்தார், சைத்தான் ஓடுகிறான் என்று சொல்லக்கூடிய வீர பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய உமராக இருந்தாலும் ரசூலுக்கு மேல் அவர் இல்லை. நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, தியாகங்களை செய்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல் இல்லை என்று சஹாபாக்கள் பல முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து தான் நாம் பாடம் படிக்க வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் இப்படிப்பட்ட விஷயங்களோடு உரசி பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட கொள்கையை கடைபிடித்து இதே நிலையில் மரணிக்க செய்வானாக. வாஹிருதுவானான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.